ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி? சுவாமி சச்சிதானந்தா. உன் உண்மை தன்மை என்ன? உன் உள் இருக்கும் உன்னுடைய உண்மை தன்மையை நீ அறிந்து கொள்ளும்படி செய்வது எது? இதை தெரிந்து கொள்வதுதான் எல்லா வகையான தெய்வீக வாழ்க்கை பயிற்சிகளின் நோக்கமாகும். உன்னை போலவே உன் உதவியை நாடும் அயலாரையும் நேசி என்பது பைபிளின் மகா வாக்கியம். உன் உள்ளே இருக்கும் உண்மை தன்மையை நீ உணர்ந்து கொள்ளாமல் அந்த உண்மை தன்மையே உன் உதவியை நாடும் அயலாரிடமும் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களை நீ எப்படி நேசிக்க முடியும்? முதலில் உன் உள்ளில் இருக்கும் உன் உண்மை தன்மையை நீ தெரிந்து கொள். பிறகு உன் உள்ளிருக்கும் அதே உண்மை தன்மை அயலாரிடமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அப்போதுதான் உன்னை நீ நேசிப்பது போல அயலாரையும் உன்னால் நேசிக்க முடியும். ஆப்பிள் பழத்தை நீ விரும்புவது போலவே எல்லா பழங்களையும் நீ விரும்ப வேண்டும் என்றும், நீ விரும்புகிற ஆப்பிள் பழத்தை சுவைப்பது போலவே எல்லா பழங்களையும் சுவைக்க வேண்டும் என்றும் நான் உன்னை கேட்பதாக வைத்துக்கொள். ஆப்பிள் பழமோ அதன் சுவையோ இன்னது என்று உனக்கு தெரியவில்லை என்றால் மற்ற பழங்களையும் ஆப்பிள் பழத்தை சுவைப்பது போலவே சுவைக்கலாம் என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது போல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருளிலும் அதனுடைய உண்மை தன்மை இருக்கிறது. உன்னுள் இருக்கும் உன் உண்மை தன்மை என்ன? அதுதான் உன் உள் இருக்கும் இறைவன். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதாவது உன்னையே நீ பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய தூய உடம்பையாவது பார்த்திருக்கிறாயா? உன் முகத்தையாவது பார்த்திருக்கிறாயா? முகம் பார்க்கும் கண்ணாடியில் மட்டும் உன் முகத்தை நீ பார்த்திருக்கிறாய். உன்னுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியை நான் உடைத்து விடுவதாக வைத்துக்கொள். நான் உடைத்த அந்த கண்ணாடியில் இப்போது உன் முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் கண்ணாடியில் தெரிந்த உன் முகத்தை நீ இழந்து விட்டாயா? இழக்கவில்லை. கண்ணாடியில் பார்த்த உன் முகம் உண்மையில் உன்னுடைய முகம் அல்ல, உன் முகத்தின் பிரதிபிம்பமே. நீ உன் உண்மையான முகத்தை பார்க்கவில்லை. ஏனெனில் உன் முகத்தை பார்த்தது உன் முகமே. முகம் இங்கு பார்த்த பொருளாகவும் பார்க்கப்பட்ட பொருளாகவும் இருக்கிறது. பார்க்கிற பொருளை பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்க முடியாது. பார்க்கிற பொருள் தன் பிரதிபிம்பத்தை தான் பார்த்ததே ஒழிய தன்னையே அது பார்க்கவில்லை. தன்னைத்தானே அது எப்போதும் பார்க்கிறதும் இல்லை. முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒரு கீறல் விழுந்து விட்டதாக வைத்துக் கொள்வோம். கீறல் விழுந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கிற முகத்திலும் கீறல் தெரியும். நீ உடனே மருத்துவரிடம் ஓடிப்போய் என் முகத்தில் ஏதோ கோளாறு என்று சொல்லுகிறாய். உன் முகத்தில் ஒரு குறையும் இல்லை, அது அழகாகவே இருக்கிறது என்று டாக்டர் சொல்கிறார். நான் பயங்கரமான முகத்தை பார்த்துவிட்டு அல்லவா ஓடி வருகிறேன். டாக்டர் சுத்தமான ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு வந்து உன்னிடம் கொடுத்து இதில் உன் முகத்தை பார் என்கிறார். ஓ கடவுளே, என் கண்ணாடியில் நான் ஒரு பயங்கரமான முகத்தை அல்லவா பார்த்தேன். இப்போது என் முகம் எப்போதும் போல அழகாகவே இருக்கிறது என்று வியந்து கூறுகிறாய். அடுத்த கணமே தவறு உன் முகத்தில் இல்லை, நீ முதலில் பார்த்த அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறாய். நீ பார்த்த அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை குறைபாடு இல்லாமல் உன்னால் திருத்த முடியும். ஆனால் அதில் உன் உண்மை உருவத்தை நீ பார்க்கலாம். கீறல்பட்ட கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தால் உன் முகத்திலும் கீறல் விழுந்தது போலத்தான் இருக்கும். கீறல் விழாத சுத்தமான கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தால் உன் முகத்தின் உண்மையான தோற்றத்தை நீ அதில் பார்த்து மகிழலாம். இங்கே கண்ணாடி எதை காட்டுகிறது? மனதை காட்டுகிறது. நம்முடன் இருக்கும் உண்மை தன்மையை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய மனம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். சிலர் தங்களுடைய கண்ணாடியை சுத்தமாக வைத்திருப்பதால் அதில் தங்கள் அழகான முகத்தை பார்க்கிறார்கள். பலர் தங்களுடைய கண்ணாடியை துடைப்பது கூட இல்லை. உடைந்த கண்ணாடியையோ கீறல் விழுந்த கண்ணாடியையோ வைத்திருக்கிறார்கள். நம் உண்மை தன்மையான இறை உணர்வை உணர்ந்து கொண்டு நாம் தூய்மையுடன் இருக்கின்ற போது நமக்குள் வேறுபாடு தோன்றுவதில்லை. இதைத்தான் நம் உண்மை தன்மை என்றும் தெய்வ தன்மை என்றும் சொல்கிறோம். ஆன்மா என்று சொல்லும் போது நாம் எதை எண்ணுகின்றோம்? நம் மனம் எந்த பொருளால் ஆக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பொருளின் மீது நம் உண்மை தன்மை பிரதிபலிப்பதையே நாம் ஆன்மா என்று சொல்கிறோம். உண்மையில் ஆன்மா என்பது எது? ஆன்மா என்பது எங்கும் பரவி இருக்கும் தெய்வீக ஒளியின் ஒரு சிறு பொறி, கடவுளின் பிரதிபிம்பம்.
மனம் எந்தவிதமான சலனமும் அலைவும் நிறமும் இல்லாமல் பரிபூரணமான அமைதியை அடையும் போது ஆன்மாவும் கடவுளும் ஒன்றே என்ற இயற்கை உண்மையை அறிந்து கொள்கிறோம். அப்போது உடம்பு அமைதி அடைகிறது. நெகிழ்ச்சியினால் அது தூய்மை பெறுகிறது. நெகிழ்ச்சியினால் ஆரோக்கியம் பெற்ற உடம்பும் அமைதியான மனமும் உண்மையான ஒளியை, அதாவது உடலின் உள்ளே இருக்கும் உயிரினுடைய உண்மையான தன்மையின் ஒளியை நம் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும்படி செய்கின்றன. இந்த நிகழ்ச்சி ஒரு விளக்கின் ஒளியை நெறிப்படுத்தி அனுப்புவதற்காக வைத்திருக்கும் 2 ஷேடுகள், அதாவது 2 தட்டுகளுக்கு இடையில் இருந்து வெளிப்படும் விளக்கின் ஒளியைப் போல் இருக்கிறது. ஒளியை நெறிப்படுத்தி அனுப்பும் 2 தட்டுகளில் ஒரு தட்டு மனம், மற்றொரு தட்டு உடல். விளக்கின் ஒளியை நெறிப்படுத்தி அனுப்பும் 2 தட்டுகளின் உட்புறங்களும் தூய பளிங்கு கண்ணாடியால் ஆக்கப்பட்டிருக்கிற போது எந்தவிதமான ஒளி சிதைவும் இல்லாமல் அந்த விளக்கின் ஒளி தன் உண்மை தன்மையுடன் வெளிப்பட்டு பரிபூரணமாக பிரகாசிக்கிறது. நம் உடலின் உள்ளே இருக்கும் உயிரின் ஒளியும் அதன் தன்மையுடன் பூரணமான பிரகாசத்துடன் வெளிப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் உடம்பையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒவ்வொருவரும் அவரவர் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு முயல வேண்டும். ஏனென்றால் மனதின் கருவியாக அமைந்திருப்பதுதான் உடம்பு. மனதில் பதிந்திருக்கும் பதிவுகளாகிய விருப்பங்களுக்கு ஏற்பதான் உடம்பு இயங்குகிறது. பொதுவாக நாம் நம்மை நம் உடம்புடனும் மனதுடனும் சேர்த்தே எண்ணுகிறோம். அதனால்தான் நாம் தனித்தனி பெயர் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டு இருப்பதாக தோன்றுகிறோம். நான் அமெரிக்கன், நான் ஆஸ்திரேலியன், நான் இந்தியன், நான் வெள்ளையன், நான் பணக்காரன், நான் ஏழை. இவைதான் நம்மை பற்றி நாம் செய்து வைத்து கொண்டிருக்கும் வரையறைகள். இந்த வேறுபாடுகளும் வரையறைகளும் ஏன் ஏற்படுகின்றன? நம் உடம்புடனும் மனதுடனும் நம்மை சேர்த்து எண்ணுவதால் ஏற்படுகின்றன. இயற்கையில் நாம் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் தான் இருக்கிறோம். கவனக்குறைவாலும் நம் புலன்களின் ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டு வருவதாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனம் அமைதியையும் இழந்து விடுகின்றன. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்கிறோம். இதனால் நமக்கு நோய்கள் வருகின்றன. நம் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் எப்படி குலைத்துக் கொள்கிறோம்? நாம் ஒரு வரையறைக்குள் வைத்து கொண்டிருக்கிறோம். நம் உண்மை தன்மையை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதனால் நம் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் குலைந்து விடுகின்றன. எல்லா மறைநூல்களும் அறிஞர்களும் ஞானிகளும் தீர்க்க தரிசுகளும் உன்னை நீ ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுத்தி கொள்வதை நிறுத்திவிடு என்று சொல்லுகிறார்கள். இந்த உண்மையை ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பெறுகிற வழியாகும். வேதங்களும் யோகங்களும் நமக்கு கற்பிக்கிற உண்மையும் இதுதான். பைபிள், குரான், தோரா, பகவத்கீதை, உபனிடதம் முதலிய நூல்களை படித்து பாருங்கள். இந்த எல்லா நூல்களும் உன்னை நீ பண்படுத்திக் கொள் என்றே சொல்கின்றன. உன்னை ஒரு வரையறைக்குள் வைத்துக் கொள்வதை விட்டுவிடு என்றே வற்புறுத்துகின்றன. உலகில் நம்மை தனித்தனியே பிரித்து வைத்திருப்பதும் நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற வரையறைகள் தான். நான் ஆண் அல்லது பெண் என்று சொல்லிக் கொள்வாயானால் நீ உன்னை உன் உடம்புடன் சேர்த்து எண்ணுகிறாய். நான் சட்ட நிபுணன், நான் அறிஞன் என்று சொல்லிக் கொள்வாயானால் நீ உன்னை உன் மனதுடன் சேர்த்து எண்ணுகிறாய். நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வரையறையும் ஒரு ஆணிலிருந்து இன்னொரு ஆணையும், ஒரு பெண்ணிலிருந்து இன்னொரு பெண்ணையும், ஒரு உயிரிலிருந்து மற்ற ஒரு உயிரையும் பிரித்து காட்டுகிறது. பண்பட்ட மக்கள் யாரும் இப்படிப்பட்ட வரையறைக்குள் தங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த வரையறைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி விட்டதாகவே வைத்துக் கொள்வோம். அப்போது நாம் எல்லோரும் பேதமில்லாமல் ஒன்றாகி விடுவோம். ஆனால் நம் நண்பர்களை நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியாது. தோற்றத்திலும் பேச்சிலும் உணவிலும் ஒரே மாதிரியாக இருப்போம். அப்பா, அம்மா, மகள், மகன் என்ற வேறுபாடுகளும் மறைந்து போகும். இது அல்ல உண்மையான பண்பாடு. இது நம்முடைய பண்பாடாக இருந்தால் வாழ்க்கையின் சுவையை இழந்து விடுவோம். வேற்றுமைகளிலும் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தில் தான் வாழ்க்கையின் மனம் இருக்கிறது. இதை யோகியர்களும் மறுக்கவில்லை, மறந்துவிடவில்லை. வாழ்க்கையை அனுபவிக்க வேற்றுமைகளின் சுவையும் மனிதனுக்கு தேவை. வேற்றுமைகளின் சுவைகள் வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு மேல் செல்லும் போது அவை நம்மை பிரித்து வைத்து விடுகின்றன. நம் அமைதியை குலைத்து விடுகின்றன. அப்படி குலைத்து விடும் அளவுக்கு வேற்றுமைகளும் அதன் சுவைகளும் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த வேற்றுமைகளின் சுவையை நாம் நீக்கிவிட முடியுமா? நீக்கிவிட முடியாது. இது ஒரு வாழ்க்கை புதர். இருந்தாலும் அளவுக்கு மீறிய வேற்றுமைகளினால் உண்டாகும் வாழ்க்கை சுவைகள் நம்மை ஒன்று சேர விடாமல் தனித்தனியாக பெருத்து வைத்து விடுகின்றன. வாழ்க்கையில் புதிய புதிய புதர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதை போக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேற்றுமை சுவைகளை ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அதற்கும் மேலே சொல்ல வேண்டும். நமக்குள் ஒற்றுமையை காண முயல வேண்டும். வேற்றுமைகளில் ஒற்றுமையும் இருக்கிறது என்று
என் குரு மகாராஜ் சுவாமி சிவானந்தா அவர்கள் அடிக்கடி வற்புறுத்தி சொல்வார்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு வேற்றுமைகளில் இருக்கும் வாழ்க்கை சுவைகள் தேவை. ஆனால் அந்த வேற்றுமைகளின் சுவைகளில் நமக்குள் ஒற்றுமை காணும்போதுதான் வேற்றுமைகளில் இருக்கும் வாழ்க்கையின் சுவைகளை அனுபவிக்க முடியும். இந்த உண்மையை மறந்துவிடக் கூடாது. தொடரும். ஓம்.